மதிப்பிற்குரிய சிஎம் சார் அவர்களே, ஸ்ட்ரே டாக்ஸ்னால இங்க நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் நிறைய ஃபேட்டல்ஸும் சோஷியல் மீடியால நடந்துட்டு இருக்கு. எங்க ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்கும். அது வந்து லைக் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. மனுஷனுக்கு இதை தவிர்த்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல மனுஷங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இதை தவிர்த்து இந்த அடிஷனல் ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க தாங்கிக்கணுமா? சோ இதுக்கே எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஈவன் கார்பரேஷன் சொன்னா நாங்க ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டு அதை வந்து நாங்க மறுபடியும் விட்டுருவோம். சோ அதை வந்து மறுபடியும் நாங்க ஷெல்டர்ல கொண்டு போய் விட முடியாதுன்றாங்க. சோ இப்போ இந்த ஸ்டே டாக்ஸ் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா வந்து ஃபேட்டல் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அது யாருக்கு இழப்பு? சோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தானே இழப்பு அது. சோ இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும். தயவு செஞ்சு எடுங்க. ஏன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் ஈவன் ஒரு குழந்தைங்க வந்து கூட்டிட்டு போக முடியல, ஒரு குழந்தைங்க நடமாட முடியல, ஒரு வயசானவங்க ஒரு வாக்கிங் கூட போக முடியல, துரத்திட்டு வருது ஒரு 4-5 டாக்ஸ். சோ நிறைய பேர் வந்து எங்க சோ எதுக்கு சீக் ஆஃப் அட்டென்ஷனா, அது என்ன ஜாயோ எனக்கு தெரியல. அத வந்து மாஸ்க் போடாமே வந்து ரோட்ல ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. ஈவன் வந்து ஒரு குழந்தை வருது அப்படின்னா கூட அதை புல் பண்ணி இழுக்க மாட்டேன்றாங்க. அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்றாங்க. சோ டாக் இஸ் அ அனிமல். இட் நெவர் பி கம்பேர்ட் டு த ஹியூமன் பீயிங். சோ ஹியூமன் பீயிங்கோட உயிர்ன்றது இட் இஸ் வெரி ப்ரீஷியஸ். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நெவர் பி யூஸ் அட் ஆல். அவ்வளவுதான். இட் லீட்ஸ் டு ஃபேட்டல் தான், மரணம் தான்.